ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். நம்ம சேனலில் ஆரி ஒர்க் ஆன்லைன் கிளாஸு ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் யாரும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீட் லோடிங் தான் பார்க்க போகிறோம். பீடு வந்து நான் 3 கலர் யூஸ் பண்ணி லோட் பண்ண போகிறேன். ஏற்கனவே த்ரெட்டில் அந்த மாதிரி லோட் பண்ணி காமிச்சிருப்பேன் 3 கலர் வச்சு. அந்த வீடியோ நீங்கள் யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ 3 கலர் வச்சு பீட் லோடிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பீட் லோடிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 லைனில் பைப்பிங் த்ரெட் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம இந்த பைப்பிங் த்ரெட் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேருந்து ஒரு பேக் செயின் போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இங்கேருந்து நம்ம லோட் பண்ணிட்டு வருவோம். கிராஸாக வந்து லோட் பண்ணணும், ஸ்லாண்டிங்காக. ஃபஸ்ட்டு ஒரு 3 or 4 பீட் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். 3 பீட் அல்லது இப்போ 4 பீட் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து ஒரு லாக் செயின் போட்டுக்கோங்க. லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீடியில் பேக் திருப்பி ஒரு லாங்காக செயின் போட்டு சின்னதாக ஒரு லாக் செயின் போட்டுக்கோங்க. அடுத்தது திரும்ப நம்ம இப்போ அந்த த்ரெட்டில் லோட் பண்ண போகிறோம் பீடை. இப்போ வந்து ஒரு 4 or 5 பீட் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அடுத்தது பாருங்கள், அந்த பைப்பிங் த்ரெட்டில் நம்ம கீழே அந்த வைக்கிறோம் இல்லையா, நீடியில் இப்படி வைக்கும் போது அது ஃபுல்லாக கவர் ஆகணும். அந்த த்ரெட்டு ஃபுல்லாக நீங்கள் நிறையவும் வச்சிடக்கூடாது, தூக்கிட்டு இருக்க மாதிரி. இப்போ 6 வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் தூக்கிட்டுருக்கோம். அடுத்தது பாருங்கள், அடுத்தது அந்த சைடு இருக்கிற பைப்பிங் த்ரெட்டுக்கிட்ட நேராக வந்து நான் ஒரு லாங் செயின் சின்னதாக ஒரு லாக் செயின் போடுறேன். பாருங்கள், நம்ம எண்ணாட் போட தேவையில்லை எங்கேயுமே, நம்ம கடைசியாக எண்ணாட் போட்டால் போதும். அடுத்தது பாருங்கள், இந்த சைடு வந்து நம்ம எடுக்கும் போது இந்த பீடுக்கு மேலே வரணும், அதனால் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு பீட் தேவைப்படும். இதுக்கு வந்து நான் 6 பீட் வச்சுருக்கேன். அடுத்தது அப்படியே நீடியில் பேக் திருப்பி லாங்காக ஒரு செயின், அப்புறம் சின்னதாக ஒரு லாக் செயின் போட்டுக்கணும். லாக் செயின் போட்டுட்டு அடுத்தது திரும்ப வந்து பீடை லோட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் நம்மளுக்கு அந்த த்ரெட்டை வந்து கொண்டு வந்து பார்க்கணும். அந்த அளவு எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அந்த த்ரெட்டு தெரியாத கம்ப்ளீட் ஆகுதோ டைட்டாக அந்த அளவுக்கு வந்து பீடு வச்சுக்கணும். பாருங்கள், திரும்ப நான் வந்து ஒரு 6 பீடு வைக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் கேப் தெரிகிற மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு பீடு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக அது வந்து ஃபில் ஆகணும். நல்லா இந்த சைடு உள்ள பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி தான் நம்ம ஸ்டிச் போடணும். இப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், அப்படியே இந்த சைடு உள்ள பைப்பிங் த்ரெட்டில் ஸ்டிச் போடுறேன். நீடியில் பேக் திருப்பி லாங்காக ஒரு செயின், அப்புறமா சின்னதாக ஒரு செயின் போடுறேன். அந்த பைப்பிங் த்ரெட்டை ஒட்டியே போடணும். நம்ம இது போட்டிருக்கிறது லோடிங் பண்ணும்போது எப்படி பைப்பிங் த்ரெட்டை ஒட்டியே வந்து லோட் பண்ணிட்டு வருமோ அதே மாதிரி தான் இதுவும். இன்னொன்று கலர் வந்து சுகர் பீட் எடுத்திருக்கேன். சுகர் பீட் வந்து 8 or 10 பீட் வந்து தேவைப்பட்டது. ஏன்னா வந்து சுகர் பீட் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது இந்த பீடோட, கிளாஸ் பீடோட, அதனால் 2 பீடு எக்ஸ்ட்ராவே தேவைப்பட்டது. பாருங்கள், இதில் வந்து 10 பீட் வந்து வச்சுருக்கேன். நான் வந்து அந்த சைடு இந்த சைடு ஸ்டிச் போடும் போது அந்த பக்கம் உள்ள பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி நீங்கள் ஸ்டிச் போடணும். பாருங்கள், அப்படியே நீடியில் வந்து பேக் திருப்பிட்டு ஒரு சின்னதாக ஒரு செயின் போடுங்க. இப்போ பாருங்கள், இந்த சுகர் பீடில் போட்டது வந்து எனக்கு மேலே கொஞ்சம் தூக்கிட்டு இருக்குது, லூஸாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி லூஸாக இருக்கக்கூடாது, அதனால் வந்து கொஞ்சம் ஒரு பீடு எடுத்துருங்க. இப்போ ஒரு பீடு எடுத்துகிட்டு நான் போடுறேன். இந்த மாதிரி நீங்களே பார்த்துக்கோங்க எத்தனை பீட் நம்மளுக்கு போட்டால் டைட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஒரு பீடு எடுத்துகிட்டு 9 பீடு வச்சு போடுறேன். திரும்பவும் பேக்கில் வந்து ஒரு லாங்காக செயின் போட்டு சின்னதாக ஒரு லாக் செயின் போடணும். அந்த பைப்பிங் த்ரெட்டை ஒட்டியே போடணும். அடுத்தது 7 பீட் எடுத்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி தெரியுது, அதனால் இன்னும் ஒரு பீடு 8 பீடாக எடுத்து போடுறேன். பாருங்கள், இப்போ வந்து 3 கலரில் போட்டாச்சு. திரும்ப நான் இப்போ அந்த சைடு வந்து போடுறேன். பாருங்கள், நம்ம போடும்போது இப்படி மேலாக பீட் வரணும். இப்போ வந்து பர்பிள் கலர் பீடில் போடுறேன். வந்து பர்பிள் கலர் பீட் போடுறேன். அது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீட்னால ஒரு 7 பீட் வைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், அடுத்தது வந்து ஒரு 7 or 6 பீட் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த பீட் கொஞ்சம் பெரிய பீட்னால நம்ம அந்த வந்து நான் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வைக்கணும். இப்போ நீங்கள் லோட் பண்ணும்போது பீடு சைஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த கவுண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் லைனுக்கு வந்து எத்தனை கவுண்ட்டில் போடுறீங்க, செகண்ட் லைனுக்கு வந்து எத்தனை கவுண்ட்டில் போடுறீங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி வச்சு போடும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும், மேலே தூக்கிட்டு இருக்காது, கரெக்டாக எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இது வந்து வேறு சைஸ் பீட்னால எனக்கு கொஞ்சம் முன்ன பின்ன அந்த இது வந்து வருது. ஒரு இடத்துல வந்து 7 பீடு, ஒரு இடத்துல 8 பீடு இந்த மாதிரி வைக்கிற மாதிரி வருது.
நம்ம இந்த டிசைன் வந்து வெறும் சுகர் பீடு ஒரே கலரே யூஸ் பண்ணியும் நம்ம கொடுத்துட்டு வரலாம். அது வந்து ஜடை பின்னல் மாதிரி நல்லாயிருக்கும். ஒரே கலர் யூஸ் பண்ணாலுமே நீங்கள் 2 கலரும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 3 கலரும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லோட் பண்ணும்போது அந்த பைப்பிங் த்ரெட் தெரியாத லோட் பண்ணணும். கேப் வரக்கூடாது உங்களுக்கு. இந்த மாதிரி லோட் பண்ணும்போது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இப்போ வந்து சுகர் பீட் கோல்டன் கலர் வந்து வைக்கணும். நம்ம கலரை மாற்றி வச்சிடவும் கூடாது. கரெக்டாக நம்மளுக்கு அடுத்தடுத்தது என்ன கலர் வரணும் அப்படின்னு பார்த்துட்டு வைங்க. பாருங்கள், ஃபஸ்ட் லைனில் வச்ச பீடோட இப்போ ஆரஞ்சு கலர் வந்து செகண்ட் லைனில் வந்து ஒரு பீடு கம்மியாக தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து 7 பீடு வச்சுருக்கேன். இதில் வந்து 6 பீடு வச்சாவே எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ 3 கலர் பீட் வந்து மாறி மாறி போடணும். நம்ம வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஒன் சைடு மட்டும் பாருங்கள். இப்போ வந்து சுகர் பீட் போட்டிருக்கேன் இல்லையா, கோல்டன் கலரு. அதுக்கு அடுத்தது வந்து ஆரஞ்சு கலர் போடணும் இந்த லைனில், இந்த சைடு இப்போ போட்டுட்ருக்க பக்கம். இதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள், லெஃப்ட் சைடு வந்து என்ன கலர் போட்டிருக்கேன், ஆரஞ்சு கலர் போட்டிருக்கேன். இப்போ ஆரஞ்சு கலருக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன கலர் பீட் வந்து போடணும் அப்படின்னு பாருங்கள். லெஃப்ட் சைடு போட்டுக்கிறதுலையே ஆரஞ்சு கலருக்கு அடுத்தது வந்து பர்பிள் கலர் இருக்குது. இப்போ வந்து நம்ம பர்பிள் கலர் தான் அடுத்தது போடணும். அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த சைடு பீட் போடுறீங்களோ அந்த சைடு வந்து அடுத்த கலர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆரம்பத்தில் வந்து ஒரு 4-5 லைன் வந்து போடுறதுக்கு கரெக்டாக பார்த்து போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முன்னாடி என்ன கலர் போட்டிருக்கீங்களோ அந்த கலருக்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள், அடுத்தது நீங்கள் லோட் பண்ணும்போது இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி போடணுன்ட்டு இந்த மாதிரி கேப் விட்டு போட்டுறாதீங்க. பாருங்கள், இந்த சைடு பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி நம்ம போடக்கூடாது. நம்ம போடுறதுக்கு ஆப்போசிட் சைடு பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி நம்ம நல்லா அந்த பீடுக்கு மேலே தள்ளி இந்த மாதிரி போடணும். அப்படி போடும் போது தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த சைடில் தான் நீங்கள் வந்து போடணும் பீடை. நீங்கள் வந்து போடுறது வந்து நல்லா ஸ்லாண்டிங்காக வி ஷேப்பில் நம்மளுக்கு வர மாதிரி இருக்கணும். நேராக நீங்கள் போட்டுறக்கூடாது. பாருங்கள், இப்படி போடும் போது நீடில் வைக்கும் போதே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பார்த்திங்களா லூஸாக இருக்குது. ஒரு பீட் வந்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் நீடியில் வச்சு போடும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த லைன் வந்து உங்களுக்கு லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கா அப்படின்ட்டு. நம்ம போடும் போது எப்பயும் நல்லா வி ஷேப்பில் வரணும். அதுதான் வந்து இந்த லோடிங்க்கு வந்து ரொம்ப முக்கியம். நம்ம கரெக்டாக வி ஷேப்பில் ஸ்லாண்டிங்காக வந்து லோட் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், நம்ம கன்யூஸாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வந்து செயின் போடக்கூடாது. பாருங்கள், நீங்கள் இந்த இடத்துல தான் போட்டிங்க அப்படின்னா தான் கரெக்டாக வரும். இந்த இடத்துல நீங்கள் வந்து போடக்கூடாது. அந்த இடத்துல வந்து செயின் போட்டு இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல கேப் வந்துடும். அந்த ஷேப்பும் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. அந்த வி ஷேப்பில் முடிக்கும் போது பாருங்கள், அதே மாதிரி நம்ம ஆரம்பிக்கும் போது கம்மியாக வச்சு லோட் பண்ண இல்லையா, அதே மாதிரி தான் முடிக்கும் போது 4 or 5 பீட் வச்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக முடித்தாச்சு. இது வந்து நம்ம நெக் லைனில் போடும்போது அழகாக இருக்கும். தனியாக நீங்கள் இந்த டிசைனே மட்டுமே நெக் லைனில் வந்து யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் வந்து ஆரம்பித்ததுலேருந்து எங்கேயுமே வந்து எண்ணாட் போடாத கடைசியாக தான் இப்போ தான் வந்து நான் எண்ணாட் போட்டு முடிச்சிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் நான் போடுற ஒவ்வொரு ஸ்டிச்சுமே நீங்கள் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும் போது தான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் எப்படி வருது, அதை வந்து நம்ம எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படின்னு வந்து உங்களுக்காக வந்து தெரியும். அதனால் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாத நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.